ஏன்னா அந்த அர்த்தாஷ்டம சனியில் கண்டிப்பாக மருத்துவ சார்ந்த செலவுகள் ஏதாவது ஒன்று போனால் ஒன்று, ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு, இது போல் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். கை கெட்டுறது வாய் கெட்டல, வாய் கெட்டுறது கை கெட்டது ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்துலன்னா செவ்வாய் 8ல் போய் உட்காரும்போது, ஆயுள் ஸ்தானத்தில் உட்காரும்போது ஓரளவுக்கு நமக்கு அந்த குறைகிறதுக்கு, உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு மனை, இடம், பூமி வாங்கணும், கட்டணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், புதுப்பிக்கணும், இது எல்லாமே சரியாகிற இடம், மாத்திர இடம் எதுன்னா 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்துல உங்கள் வீட்டுக்கே அதிபதி போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும், கபோர்டு ஒர்க் பண்ணணும், வீட்டுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வீடு கொஞ்சம் புதுப்பிக்கணும், மொத்தத்தில் இந்த மாதிரி இடம் பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கலஸ்திர குரு உங்களுக்கு மாறுறதுக்குள்ளார திருமண பந்தம் சூப்பராக இருக்குது. அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார திருமண தடைகள் விலகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு இப்போ குரு வந்து 7ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கிறாரு. குரு உங்கள் ராசி 7ஆம் இடமாக பார்க்குறாரு. இப்படி பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருமண தடைகள் விலக போகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் உபாதிகள் சரியாக போகுது. மெயினாக மனசில் இருக்கிற அந்த வேதனை கவலைகள் கொஞ்சம் குறைய போகுது. இதில் மாற்றம் கிடையாது. சரிங்களா? மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில், மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த உடைய பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், கன்னி ராசியில், கும்ப லக்னத்தில், சூரிய பகவானுடைய திசையில், அதாவது 159 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின், அதாவது 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி இருக்கிறார். பார்த்திங்களா? செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து நம்ம கோச்சாரத்தில் என்ன சொல்லுவோம்னா இளைய சகோதரன். அப்படின்னா உங்களால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக எப்பயுமே இருக்கும். அதாவது உங்களால் மற்றவங்க வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சரித்திரம் இருக்கா தவிர மற்றவங்களால் நீங்கள் வாழ்ந்தீங்கன்ற சரித்திரம் கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த அர்த்தாஷ்டம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா எல்லா விருச்சக ராசிக்காரங்களுக்குமே அர்த்தாஷ்டம சனி இப்போ நடந்துகிட்ருக்குது. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29 வரைக்கும், அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா பங்குனி 15 வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுடைய நேர காலங்கள் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. அது ஒரு சிலர் வந்து உங்களுக்கு மறைச்சு கூட சொல்லியிருக்கலாம், ஒரு சிலர் உங்களுக்கு ஓப்பனாக கூட பேசியிருக்கலாம். இதை நான் ஏன் இப்போயே நான் சொல்கிறேன் அப்படின்னா, சனி வந்து நடக்கும்போது இருந்த கஷ்டத்தை விட அது முடியும் போது என்ன பண்ணுவார்னா ஒரு சில சோதனைகளெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதாவது பங்குனி 15 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பாக உங்களுக்கு போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு 2.5 வருட காலமாக பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், மனசுக்குள்ளே ரொம்ப அப்படியே ஒரு பெயின். ஏன்னா அந்த அர்த்தாஷ்டம சனியில் கண்டிப்பாக மருத்துவ சார்ந்த செலவுகள் ஏதாவது ஒன்று போனால் ஒன்று, ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு, இது போல் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். கை கெட்டுறது வாய் கெட்டல, வாய் கெட்டுறது கை கெட்டது ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடத்துலன்னா செவ்வாய் 8ல் போய் உட்காரும்போது, ஆயுள் ஸ்தானத்தில் உட்காரும்போது ஓரளவுக்கு நமக்கு அந்த குறைகிறதுக்கு, உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு மனை, இடம், பூமி வாங்கணும், கட்டணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், புதுப்பிக்கணும், இது எல்லாமே சரியாகிற இடம், மாத்திர இடம் எதுன்னா 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்துல உங்கள் வீட்டுக்கே அதிபதி போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும், கபோர்டு ஒர்க் பண்ணணும், வீட்டுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வீடு கொஞ்சம் புதுப்பிக்கணும்,
மொத்தத்தில் இந்த மாதிரி இடம் பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? அப்போ ஆயிலும் கொஞ்சம் நல்லா வலு சேர்த்துருவார். ரெண்டாவது ஹெல்த்து பிரச்சனையும் கொஞ்சம் குறையும். மூணாவது இன்றைக்கி நம்மளுடைய மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், இதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது மொத்தத்தில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், கலஸ்திர குருவாக இருக்கிறார். பொதுவாக ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், இந்த ரெண்டுமே நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறவர் யாருன்னா குரு மட்டும்தான். அதுக்காக தான் நம்ம ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகலம்னா நம்ம என்ன கேட்போம், ஐயா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு திருமண தடையாக இருக்குது, எனக்கு குரு பார்க்குறாரா, குரு பார்வை இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுவோம். குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம். குரு வந்து உங்களுக்கு கலஸ்திர குருவாக இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த குரு எப்போ மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு தான் குரு வந்து மாறுறாரு, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணு அப்படின்னு கை நினைக்கிறதுக்கோ கண்டிப்பாக பேசி முடிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குறவன் தூரமாக இருந்தால் கெடுக்கிறவன் பக்கத்துலேயே இருக்கிறன்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தால் நாகதோஷம், 7, 8 சனி சுக்கிரன் இருந்தால் தாரதோஷம். இப்படி இருக்குதான்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலஸ்திர குரு உங்களுக்கு மாறுறதுக்குள்ளார திருமண பந்தம் சூப்பராக இருக்குது. அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார திருமண தடைகள் விலகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இப்போ குரு வந்து 7ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7ல் குரு இருக்கிறாரு, குரு உங்கள் ராசி 7ஆம் இடமாக பார்க்குறாரு. இப்படி பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருமண தடைகள் விலக போகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் உபாதைகள் சரியாக போகுது. மெயினாக மனசில் இருக்கிற அந்த வேதனை கவலைகள் கொஞ்சம் குறைய போகுது, இதில் மாற்றம் கிடையாது. சரிங்களா? மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது விருச்சிக ராசிக்கு 3 பார்வை ஒரு இடத்துல படுது அப்படின்னா அது யார் ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி மட்டும்தான். நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சனி கும்பத்தில் இருந்து 10ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. அப்போ கும்பத்திலிருந்து 3ஆம் இடமா மேசராசி, 7ஆம் இடமா சிம்ம ராசி, 10ஆம் இடமா உங்கள் விருச்சிக ராசி தான் சனி பார்க்குறாரு. தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது குரு 7ஆம் இடமா பார்க்குறாருன்னா இது உங்களுக்கு திருமண வாழ்க்கை வளர்ச்சிக்கு நல்லது. அடுத்தது கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து 11ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பூர்வீகத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கெல்லாம் சரியாகும், குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டில் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் உட்காந்துருக்கிறாரு. இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம். 5ஆவது வீடுன்னு சொல்கிறது அதாவது மீன ராசியில் ஒரு வருஷம் 4 மாதத்துக்கு முன்னாடியே ராகு பகவான் வந்து உட்காந்துட்டார். அப்போ 5ஆம் இடத்துல ராகு பகவான் வந்து உட்காந்ததுனால நிறைய பேருடைய இந்த கனவு எல்லாமே இப்போ பார்த்தா கொஞ்சம் பெண்டிங்லேயே தான் இருந்துகிட்ருக்குது. கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு, ஆனால் கெடுத்துட்டு போயிடுறாரு. அதாவது வீதி வரைக்கும் அதிர்ஷ்டம் வருது, வீட்டுக்கு வரல. அதை ப்ரமோஷன் தள்ளி போகுது, சம்பள உயர்வு தள்ளி போகுது, ஒரு காரியம் செய்யலான்ற காரியம் செய்ய முடியல, மாற்றணும் புதுப்பிக்கணுன்ற விஷயம் நமக்கு தடையாகுது. மொத்தத்தில் 4 காசு இல்லை அப்படிங்கும்போது நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனால் அதே 4 பணம் கையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தடையாயிடுது. சரிங்களா? அடுத்தது சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட போராட்டம், சண்டை, குழப்பம். அதாவது விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி நீங்கள் பேசி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பான்றது பெருமாளாக்கி கட்ட பிரச்சனை பெருசாகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது காரணம் இந்த அர்த்தாஷ்டம சனி. கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, இது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அடுத்தது புதன் பகவான் மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசியில் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்படின்னா நிச்சயமாக கல்வி நல்லாயிருக்கும், படிப்பு நல்லாயிருக்கும். இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். அதே குருவாக இருந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் கைத்தட்டல் பாராட்டுகள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாருங்கள், அவரும் போய் வந்து கட்ட மீன ராசியில் உட்காந்துருக்கிறார்.
அப்போ சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒன்றா சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் அங்கே ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது உங்கள் மனசில் இருக்கிற அந்த கவலை, குழப்பம், டென்ஷன், ப்ரெஷர் இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பங்குனி 15க்கு மேலே பாருங்கள் ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலே மற்றவங்க உங்களுக்காக வேண்டி உழைக்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய தேவை அந்த இடத்துல நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.